ஹலோ ஆம்புலன்ஸ். சார், ஒன்றும் இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணை போட்டு ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியை போட்டு அடி பொழந்து எடுத்துட்டா. அப்படி ஒரே அடி நாக் அவுட்டு. பொண்ணு போய் சேர்ந்துச்சு போல. நீங்கள் டப்புன்னு போனீங்கன்னா ஆம்புலன்ஸில் வாரி போட்டுன்னு போயிடலாம் சார். அடா, அட்ரஸ் எவனுக்குடா தெரியும்? எனக்கே தெரியாதுடா. நானே சும்மா ஏதோ புலம்பி நிற்கிறேன்டா. வைடா ஃபோனு. இல்லை, எனக்கு புரியல. சட்டப்படி பார்த்தா இந்த ஆள் தான் அழுவணும். சூடு வச்சிருந்த அவருக்கு தானே. இவங்க எதுக்கு அழுகுறாங்க? புரியல எனக்கு. நம்ம நடிக்கிறாங்கடா. உலக மகா நடிப்பா இருக்கு சாமி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஹலோ, ஆஸ்கர் டிபார்ட்மெண்ட் சாமின், ஆஸ்கர் கமிட்டி சார். நீங்கள் பல நடிகர்களுக்கு, பல நடிகைகளுக்கு, பல டெக்னீஷியன்ஸ்க்கு விருது கொடுத்துட்ருக்கீங்க சார். ஆனால் இங்கே நீங்கள் கண்டே பிடிக்காத ஒரு மகா நடிகை எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க சார். எங்கள் நாட்டில் ஒரு மகா நடிகை இருக்காங்க சார். அவங்களுக்கு நீங்கள் ஆஸ்கர் 1 இல்லை 2 இல்லை, மொத்த ஆஸ்கர் அகாடமி அவங்க பேரில் எழுதி வச்சிடணும் சார். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இன்னும் நிறைய கொடுமைகள் வந்துகிட்டே இருக்கும் சார். அதாவது மக்களே, பொண்டாட்டி புருஷனை போட்டு அடி மிதிக்கலாம், இந்த மாதிரி சூடு வைக்கலாம். ஆனால் புருஷங்கார அந்த பொண்ணை அடிக்க போனாலோ, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த பொண்ணுக்கு இவன் சூடு வைக்க போனாலோ, இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவாங்க பாருங்க, தாங்க முடியாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணமோ, ச்சே நம்ம தான்டா தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இவங்க நம்மளை அடிக்கலாம், ஒதிக்கலாம், மிதிக்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா நம்ம இவங்களை அடிக்க போவே கூடாது. போனா டபுள் மடங்கு திருப்பி வரும். ஸோ அதனால அடி மட்டும் வாங்குங்க, அடிக்காதீங்க. அதான் காலு போச்சு, காலு போச்சு. வந்துட்டான் தலைவன். ஃபாரின் அர்ஜுனன் விட்டார். ரொம்ப 10 வருஷமா ஏர்லி ஆகிது. ஐயோ போச்சே. ஏன்னா அந்த பொண்ணு காலில் விடுறதுக்காக நீ அவ்வளோ சீனை போட்டு விட்ட. நான் கூட பாகுபலி ரேஞ்சில் தலைவன் போசனம் கொடுத்தது பார்த்துட்டேன். ஐஸ்பீட்ல கேமராவெல்லாம் திருப்பினாங்களேடா. அதாவது லாஜிக்கை டோட்டமா நாசமாக்கிட்டாங்க. பிசிக்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டானுங்க. கிராவிட்டி எல்லாம் காணாமலே போயிடுச்சு. எப்படின்னா ½ an hour அந்த அம்பு ஏர்லயே இருக்கு. அதாவது அந்த காப்பாற்ற வந்த அந்த ஆள், அதாவது அந்த பொண்ணை நாய் கடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஆள் காப்பாற்ற வந்தால, அவனே அந்த அம்பை பார்த்துட்டு பின்னாடி ஓட்டான். அந்த வாயில்லா பிராணி, இந்த ஆள் நம்மளை நோக்கி தான் அம்பு விட்டுருக்கான் போல அப்படின்னு சொல்லி திரும்பி பொறுமையா நிதானமா பார்த்துட்டு ஓடி இருக்கு. இந்த அக்கா காலை அங்கேயே நீட்டின்னு உட்காந்துங்கிறாங்க. ஏன் காலை மடக்க முடியாதா? இல்ல எந்திரிச்சு அப்படி டப்புன்னு பின்னாடி போக முடியாதா? இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு மூளை இங்க இருக்கக்கூடாது, முட்டியில இருக்கணும். மூளை மண்டையில இருக்கக்கூடாது, முட்டியில இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் அல்ட்ரா லெஜெண்டரி சீன். இதை யோசிச்சவங்களுக்கு ராயல் சல்யூட். நாயத்தான் அந்த ஆள் குறி பார்க்கணும். அப்படின்னா அம்பு கீழே தானே விழுந்துருக்கணும். எதுக்கு அந்த பொண்ணு காலில் விழுந்துச்சு? அப்ப இவன் நாயை குறி பார்க்கல, அந்த பொண்ணை தான் குறி பார்த்துருக்கான். அந்த பொண்ணுக்கு இவனுக்கு எந்த வெஞ்சன்ஸ் இருக்கு மக்களே, அதனால தான் அந்த பொண்ணு குறி பார்த்துருக்கான். அந்த பொண்ணு காலிலே விட்டுருக்கான்ப்பா. நீங்களா யாருடா? How do I tell you? புத்திசாலி நேரம் பார்த்து பழி வாங்குறதுனா இதுதான். வீட்டுக்கார சாப்பிட கூப்பிடுறாங்க. என்ன பாசம். தலைவனுக்கு பயங்கரமா பசி வேற. என்னாச்சு?
ஓ ஆறி போயிச்சாம்பா. வாட் ஏ கிரியேட்டிவிட்டி. சூப்பர் கிரியேட்டிவிட்டியா. நான் அப்பயே சொன்னேன்ல, பொண்டாட்டி அடிச்சாலும் உதைச்சாலும் திட்டினாலும் வாய் மூடிட்டு வாங்கிக்கணும். அந்த மாதிரி இவங்க இன்னாத்தான் சமைச்சு கொடுத்தாலும் அதை சைலண்டாக சாப்பிட்றணும். உப்பு கம்மியாக்குது, காரம் ஜாஸ்திக்குது, எண்ணெய் இது குழம்பு நல்லாவே இல்லை, தண்ணி மாதிரிக்குது, எண்ணெய் சாப்பாடு நல்லாவே இல்லை, குழஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இதுக்குன்னா டபுள் மடங்கு ஏதாச்சும் ஒன்று வரும். அது சீரியஸ்லி மேன், ஆறி போயிடுச்சு, என்ன இது சப்பாத்தி ஆறி போயிருக்குன்னு சொன்னதுக்கு நெருப்பு தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வாயை முட்டு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். சாப்பிடுறா. மாற்றான் படம் சூர்யா பிரதர்ஸ் நினைப்பு ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் சொக்காவை கூட அப்படியே டைட்டா வந்து வச்சு போட்டிருக்காங்க. வாவ். அதாவது இந்த சூரிய வம்சம் படத்துல எப்படி ஒரே பாட்டுல தலைவன் முன்னேறிடுவாரு, அதே மாதிரி இவங்க ஒரு ஆட்ல ஜஸ்ட் லாஜிக்லெஸ். ஓகே. ஓ, the International Music Award. Flashback. ஓகே. காலி டப்பால போட்டதுக்கு எதுக்கு? ஓ ஓ வாவ் 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 வாவ். லிட்டரலி இந்த டப்பாவை பாருங்க, காலி டப்பா. அதாவது மொத்தமா எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல இவனுங்க அந்த பிபியை போட்டிருக்கானுங்க, அதுல போட்டு. ஓகே. அதாவது மக்களே, இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் எடுத்தா ரீச் ஆகும்னு நினச்சிருக்காங்க. என்னால் நம்ப முடியல. இந்த கம்பெனியோட கம்மை தான் நான் சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன்னு எனக்கு இப்போது ஒரு என்ன சொல்கிறது கௌரவமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதாவது அந்த டப்பாவோட கடைசியில் ஒரு மூலையில் அது லேயராக ஒரு பேப்பரை மட்டும் மேலே கட் பண்ணி ஒட்ட வச்சு எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இவனுங்க அதுக்குள்ளே கையை விட்டுருக்கானுங்க. விரல் ஏதாச்சும் ஒட்டி இருந்தா சரி நியாயம், அது கூட நியாயம் வராது. ஏன்னா அதில் கம்மே இல்லை, ஓரத்தில் எங்கேயோ ஒட்டி இருக்கு. அது இவனுக்கு ஃபுல் கையில் ஒட்டிக்கிச்சான். அதனால இவனுக்கு சின்ன வயசுலேருந்து கடைசி சாவர வரைக்கும் ஒன்றாவே ஒட்டி இருப்பானுங்க. ரெட்டை கதிரை ஏதாவது சொல்லிட்டு போகிறேன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுறேனே. எனக்காக தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் MR. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். போ.